அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹந்தக்குடைய களத்தில் ஒரு பாறையை சஹாபாக்களால் உடைக்க முடியாத பொழுது பெருமானாரே களத்தில் இறங்கினார்கள் உடைப்பதற்கு. அந்த நேரத்தில் பசியின் கொடுமையால் தன்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள் பெருமானார். அதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. என் வீட்டிற்கு ஓடினேன். ஒரு சின்ன ஆடு இருந்தது, குட்டி ஆடு. அதை அறுத்து குர்பானி கொடுத்த ஆடு. அந்த கறியை பொரிக்க சொன்னேன். சிறிதளவு மாவு இருந்தது, அதால் ரொட்டி சுட சொன்னேன் என் மனைவியிடத்தில். ஓடி பெருமானார் இடத்தில் வந்து, நபியே, நீங்களும் ஒரு 2-3 சஹாபாக்களும் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், நான் உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். நன்றாக பெருமானார் புரிந்து கொண்டார்கள் அந்த உணவினுடைய அளவை. இருந்தாலும் ஆயிரக்கணக்காக இருந்த அந்த ஹந்தக்குடைய களத்திலே அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து, ஜாபிர் உங்கள் அனைவருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி அனைவரையும் அழைத்தார்கள். அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் பயந்தேன், வெட்கப்பட்டேன். இருந்தால் இறுதியிலே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனைவரும் சாப்பிட்டார்கள். எங்களுடைய பாத்திரத்தில் எவ்வளவு ஆரம்பத்தில் இருந்ததோ அந்த உணவு அனைவரும், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டதற்கு பின்பாகவும் எங்கள் பாத்திரத்தில் அதே அளவு இருந்த ஆச்சரியங்களை நாங்கள் கண்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள்.